ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டியா? வறுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டியா? இல்லை புடைக்கிறியா? எறும்பு கடிக்கணும் தான். தண்ணி போட்டு தண்ணி ஓட்டு. ரைட் ரைட். இது இப்போ நீ இப்போ புடைச்சி எப்போ வறுத்து எப்போ கொடுக்குறது? சரி வா, சரி வா வா. இது இப்போ வறுக்காமல் அப்புறம் ஏன் டாடி இதுக்குள்ளே கட்டுறது மறுபடியும்? நாளைக்கு வறுக்கிறதா? இது என்ன மாவா ரவையா? எறும்பு வந்து குடஞ்சி ஓட்டி ஆக்கிருச்சு அப்படியா? இருக்கிறது நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருக்கியா? அதான் பார்த்தேன் நானும். எடிக்கிட்டா நீ மட்டும் வீடியோவில் சொல்லாமல் நீ மட்டும் எல்லா பவுடரையும் போட்டுட்ருக்குற. என்ன பவுட்ரு போட்டுருக்க? எல்லா பவுடரையும் கோகுல் சாண்டல் பவுட்ரு போட்டியா? அரிசி மாவு கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், கடல மாவு கொஞ்சம் போட்டு அதில். இதுக்கப்புறம் நான் தான் செய்முறை செய்வேன். இங்கே என்ன காட்டு? இது கடல மாவுக்கு போட்டு அருணாகரில் கட்டி வச்சுருக்கீங்க. அதுவும் மந்திரிச்சு அருணாகரி போட்டு கட்டி வச்சுருக்கீங்க கடல மாவுக்கு. கடல மாவு என்ன சொல்கிறேன், இந்த கடல மாவு கட்டத்துக்கு வேற கயிறு இல்லாம மந்திரிச்சு வச்ச கயிறு எடுத்து கடல மாவு கட்டி வச்சிருக்கீங்க. இங்கேவா கையில் கட்டுறது? இது கையில் கட்டுறதா? இது வந்து எனக்கு கழுத்தில் கட்டுறதா? கழுத்துக்கு பத்தாவது போல கையில் கட்டுறது. உன் கையில் கட்டுருமா? இப்போவே இப்போ கட்டுறோம் கொஞ்ச நாள். ரைட், பத்திரமா பின் பேக்கில் வச்சுக்கோங்க. கடலை நடக்கும். கடலை மாவு தானே? மஞ்சள் கலரில் இருக்கு. கடலை மாவு தான் போட்டிருக்கு. கிராம் ஃபிளார். எவ்வளோ பண்ணோம்? இடையே லைட்டாக தண்ணி தெளிச்சு. பயங்கரமான ஆள் எனக்கு தெரியும். லைட்டாக தண்ணி தெளிச்சு பதறணும். மிளகாத்தூள் கூட கொஞ்சம். மிளகாத்தூள் எதுக்கு? சுற்றி சுற்றி காமிச்சிட்டு இருக்கா? அதை கொடுங்க. அம்மா எனக்கு மிளகாத்தூள் கொடுமா. எவ்வளோ பண்ணணும்? தண்ணி போட்டு ஒன்றும் தெரியாது. குத்து வந்து அரைக்கரண்டி அரைக்கரண்டி தான் போட்டிருக்கேன். லைட்டாக தண்ணியை தெளிச்சு விட்டு போட்டுனா போட்ட போட்டேன். 2 வாட்டி போட்டு உப்பு கைக்கிறதுக்கு. ஊற்றி ஊற்றி என்ன பண்ணணும்னா லைட்டாக எண்ணெய் தடவி இருக்கணும். மல்லாட்டை லைட்டாக எண்ணெய் தடவி மாலிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஒட்டும். அது என்ன தரணும்னா ஒட்டாது. அதிகமாக போட்டால் ஒட்டுவான். அதுக்கு தான் அதிகமாக போட்டது. அதிகமாக போட்டால் முறுமுறுன்னு இருக்கும். கல்லமாக போட்டால் ஒட்டும். என்ன ஊற்றிட்டா தொடரும் போடாத. இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு. தண்ணி ஊற்றுறது இருக்கட்டும். கரெக்டாக தான் பாரு. கரெக்டாக நீ ரெக்கார்ட் பண்ணி மக்களுக்கு காட்டுற. இந்த மந்திரிச்சு வச்சு இந்த கயிறுக்கு கடலமாக கட்டின மேட்டர்லாம் ரெடி. இதை ஒட்டவே ஒட்டல ரெடி. அதான் நான் தண்ணி ஊற்றுறான். பிசுன்னு ஓட்டுற மாதிரி இருக்கும். அதான் ரொம்ப ஊற்றுறாத. தண்ணி தான் ஊற்றி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மாவு போடணும்னு நினைக்கிறேன். மாவு ஒட்டவே இல்லைங்கிற போட்டு இல்லை. ஆம்பு கொஞ்சம் ஃபோன் அடிச்சு கேட்பேன் அந்த மாஸ்டர் கிட்ட. மாஸ்டர் இந்த மாதிரி என்ன மாஸ்டர் பண்ணணும்? ரவுண்டு தெரிஞ்சு இன்னும் எங்கே தண்ணி ஊற்றுறது? ரவுண்டு இப்போ அந்த ரெடி ஆல்ரெடி பிடிக்கலன்னு இருக்கிற தண்ணி விட்டு தான் பிடிக்கும். பிடிக்கண்டா அப்போதான் விளாண்டு போயிடு. தண்ணி ஊற்றுடா பேசடா. தண்ணி ஊற்றுனா முடிச்சு விட்டு போக போகிறீங்க. சொல்லு போதுதான். ஐயோ என்ன காயுதா? காயுது. கசி கூட போடலாம். அதுதான் கலர் கடைக்கு போடுறது. கடைசி கொஞ்சம் போடணும். போதும் போகும்போது எனக்கு தெரிஞ்சது பாரு. இது மல்லாட்டையில் பிடிக்கவே இல்லை. ரொம்ப பிடிக்காம போடும். அதிகமாக போடா பிடிக்காம போயிடும்.
இது எங்கே உனக்கு பிடிச்சிருக்குன்ற நீ இங்கே பாரு. அந்த கடலமாக்கா அதுதான் அது மலர் பயிர் கொஞ்சம் தான் ஓட்டும் அவ்வளோதான். அப்படி கிடையாது ரெடி. மலாட்டை பயிர் ஃபுல்லாக சுற்றி லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகணும். அதில் போதும் அந்த பிடிச்ச போதும் ஒன்று போட போதும்டா ம் ஒன்று 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 உப்பு போட்டியா? போதும். உப்புலாம் இருக்குமா? இப்போ அடுப்பு பதினோடு அப்படியே எடுத்து அடுப்பு போல பதறணும். உப்பு பதறணும் கொதறணும் கிடையாது. உதிர்த்து விடுன்னு சொல்லு. உதிர்த்து விடு. உதிர்த்து விடு. அங்கேயே எங்கே இந்த பக்கம் காமிச்சிட்டு சிறுத்தா இதாண்டா கேமராமேன் ஒன்றதாண்டா கேமரா பிடிக்க ஓடணும் அப்படின்னு. அதுதான் கேமரா பிடிக்கும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறது. அப்போ அக்யூட்டாக இப்போ மைனட்டாக இருக்க முடியும். பேசணும்னு வச்சுக்க என்னமோ இந்த மாதிரி போயிடும். சரி போட வரும் எங்கே வருது? இவர நான் சொல்கிறதா கரெக்டாக. இன்னும் கொஞ்சம் மாவெல்லாம் போடணும். போடாங்கலாம் இதான் கரெக்டாக இருக்கும். மாவு வந்து பிடிக்கலன்னு நான் சொல்கிறேன். டேடி கேட்க மாட்டேறாரு. அப்படி இருக்காது. அப்படி இருக்காது எனக்கு தெரியும். போல போலன்னு உதிரி உதிர்ந்து போதும். இதே ஒட்டினா போதும். மலர் போடல இல்லை போடுற டக்குன்னு அதே உதிரி விட அதே கையில் கொஞ்சம் எடுத்து எடுத்து பெதிரி விட அவ்வளோதான். ஒன்று ரெண்டு ஒட்டிக்கிட்டே ஒட்டினா சளி கொண்டு போது பிரிச்சு விட வேண்டியதான். ஏன் போற ஏய் நான் தான் பிரிச்சு விட்டேன். இப்படி இப்போ நீங்கள் வந்து அடுத்த செஃப் வந்துட்டாங்க. போடு இன்னும் போட போட்டு ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு அம்மா எடுக்கணும் செஃப். எடுப்பு எடுக்கிற நிறையா எண்ணெய் வடிக்கிட்டு சட்டி இங்கே அதுக்குள்ள கிளம்ப போயிடுச்சு அம்மா. பிடிச்சில மாவில் இல்லைடா இல்லை மாவு போடுறேன். யூஸ் கடிச்சிருப்பா நான் வச்சுட்டேன். சொன்னால் கேட்க மாட்டாரு. மாவு கொட்டாது. கொட்டணுமா? பட்டும் போடாமல் தான் இருக்கணும். மாவு இல்லை அடி மாவு அப்படி கிடையாது. அதுக்கு மேலே லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. மாவு கடையில் போடாமல் பட்டும் போடாமல் தான் இருக்கான். அப்படி கிடையாது. அதுக்கு மேலே ஒரு நேற்று நான் வாங்கினது நீ சாப்பிட்டு பார்த்தியாம்மா? அந்த பாக்கெட்டில் கிடைக்காது. அதிகமான மாதம் இருந்துச்சே வேலை எவ்வளோ சரிங்களா? மாறணும். தெரியாது. தண்ணி ஊற்றாத. தண்ணி மாவு வேண்டாம். தண்ணி சாப்பிட அப்போ தான் தண்ணி இருக்குமா? அப்படி சரிம்மா போடுவா. கொஞ்சமாக நெருப்பு வைக்கிறா. கொடுமா அம்மா. நான் இருமா நான் தான் ஒரு ப்ரொஃபஷனல் செஃப்பு. நான் அப்புறம் சொல்லி பண்ணிட்டு இருக்கும்போது இங்கேருந்து போயிட்டு இருக்கிறேன். நீ அடே இப்போ போட்டு எடுக்கிற போது அருமையாக வரும் பாரு. பேசாம நான் சொல்கிறது மட்டும் குறுக்க பேசாதான் மறுதளிக்காத. ரொம்ப போட்டோம்னு வச்சு அந்த இதுதான் இருக்கும். அந்த அந்த மேலே அந்த கடலமாவும் அரிசி மாவும் தான் இருக்கும். சரி ரைட்டு. இப்போ கடலமாவு தான் போட்டுருங்க. அரிசி மாவு எங்கே இருக்குல்ல? அதான் போதும். அரிசி மாவு கடலமாவு தான் ஒட்டும். அரிசி மாவு பிரித்து விட்டுரும். போட்டு டக்குன்னு போடக்கூடாது. இரு நான் வந்து எங்கள் ஊரில் சோடா மேங்கில் ஸ்நாக்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்தேன். அதனால் எனக்கு தெரியுமா நான் ஒரு ஸ்நாக்ஸ் மாஸ்டர்னு வந்துட்டியா? இப்போ எப்படி இருக்கு? நீ உதிர்த்தே விட தேவையில்ல. எல்லாமே ரெடி ஆயிடுச்சா? எப்படி இன்னும் கூட போடுவோம் இதை. போதும். அது பார்த்து போட்டு இரு என்ன காஞ்சி ஆவியாக போயிட்டு இருக்கா? வெயிட் பண்ணி மாட்டாடி பொறுக்க மாட்டேன். நீ அந்த கிளம்ப கொட்டிட்டு போ. அதே கட்டிட்டு போட்டுமா? ஓகே காய்ச்சி ரொம்பலாம் பார்க்க முடியாது. இதை வேறு வச்சுட்டு அப்புறம் இதுக்கு வேறு மறுபடியும் சுக்கு கயிறை போட்டு கட்டுவாங்க. இந்த மந்திரிச்ச கயிறை அப்புறம் எறும்பு திங்கும் ஃப்ரிட்ஜை அடைச்சிட்டு இருக்கோம். வந்தம்மா தூக்கி கடைச்சி போ. தண்ணி ஊற்றிடுவோம். என்ன காயிட்டும் தண்ணி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணணும். விடு நான் மட்டும் வெயிட் பண்ணு.
தண்ணி கொஞ்சம் கொடுங்க தாயே. அதிகமாக ஊற்றுனா மறுபடியும் நம்மள்ட்ட போடுறதுக்கு மாவு கிடையாது. ஓகே, அப்புறம் போட்டு அப்புறம் எடுக்கா டப்புன்னு போட்டு என்ன காஞ்சி போச்சு ரொம்ப. கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுறேன். கட்டு அழகா அழகா ஆட்டம் முழுக்க மாதிரி இருக்கு. அழகா அழகா இருக்கு. பாரு நம்ம கழிட்டு போகுது. இது வரைக்கும் பாரு, இந்த எப்படி வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம்னா இந்த நுரையெல்லாம் அடங்கினாதான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். சரி புரியுதா? இதை ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு ஆல்ரெடி கரு விட்டது சாப்பிட்டு பார்த்தியா? இல்லையா? பச்சை மல்லாட்ட அடே இருடாடே காஞ்சி காஞ்சி கஞ்சி பூச்சி கஞ்சி பூச்சா கலர் மாறி போச்சு. வேறு கொஞ்சம் வரணும், பொன்னிறமாக ஆகணும். இதை வெயிட் பண்ண. இதே எப்படி ஆடுது? யாரும் என்ன பண்ண கீழே எண்ணெய் வைக்கலையா? இன்னைக்கு நம்ம செய்கிறது என்ன? பீனட் மசாலாவா? இல்லை, ஆட்டா முழுக்க மாதிரி இருக்கு. வளர பாடா கீழே எண்ணெய் ஒழுகுது வருமா? அதுக்கு வைக்கிறதுக்கு எது கொடுமா? கட்டு கொடு. இது அது மாதிரி டேடி வந்து பாரு, தோசைகள் மேலே வைக்க சொல்கிறாரு. அப்போ நீ அந்த தோசை திருப்பி எட்டாடு இரு நாடுகிறாரு. பக்கத்தில் வச்சுப்போம். இப்போ ஏமா இதே போடுறேன், வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கிரைண்டர் போடுற நீ கொஞ்சம் கொடுங்க. அதுக்குள்ளே நீ கிரைண்டர் போட்டு சத்தத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கிற. போடுறேன் ஆசைப்படாதீங்க. ஓகே, நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச் டேடி போட்டு கரு விட்டார். ரெண்டாவது பேட்ச் நான் அருமையாக போட்டிருக்கேன். இப்போ போட போகிறது மூணாவது பேட்ச். சட்டியே யார் பாப்பா? நான் தான் செஃப் என்னெல்லாம் காட்டணும். நீ சட்டியை காமிச்சிட்டு இருக்கிற. சட்டியை பார்த்தா போர் அடிக்காது. வர வர வரன்னு அள்ளி போடுறேன். இதே போடுறான், அவனுக்கு தெரிஞ்சு போடுறான். பட்டும் போடாம தான் இருக்கணும். ஆமா, இப்படி தான் இருக்கணும். நீ வராத உள்ள, நீ தான் வந்து ஆட்டத்தை கலக்கிப்போ. நான் பார்த்துக்கிறப்போ உங்கள் 2 பேருக்கும் தெரியல ஒன்றும். இன்னும் எத்தனை வாட்டி போடுவார்? அவுட்ரு வச்சுட்டு 2 வாட்டி போட்டு 4 பேட்ச் போடுவேன்டே. அடி ஏன் அடி பொறுமையாக இருக்க மாட்டேற? மயக்க வருது அவனுக்கு. இல்லை இல்லை, பிபி ஏறிச்சு அவனுக்கு. பிபி ஏறிச்சு. போடலாம், நாங்களே போடுவோம் பொறுமையாக. ஒரு ஐ எம் ஏ குக் டான்சர், அதே மாதிரி ஐ எம் ஏ குக் டான்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றாவது நீ கலரே மாறலடி. வெயிட் பண்ணடி. ஏன்னா எனக்கு வந்து இது நீங்க பாரு, விழிமேல் இந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுறது, இந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இது மோட்டர்ஸா? ஆஃப் மோட்டர்ஸ். அதில் தான் ஃபோன் அடிக்கிறாங்களா? இங்கே வேற நம்ம சமைக்கும் போது தான் ஃபோன் அடிப்பாங்க. இருக்கட்டும் சரி, நம்ம ஃபோன் வந்து கட் ஆனதுக்கப்புறம் வீடியோ கட் ஆகும். திரும்பி பண்ணுவோம். இப்போ வந்து ஸ்டீம் வந்து பத்தலை, கொஞ்சம் ஸ்டீம் வைப்போம். கட் ஆகிடுச்சா வீடியோ? இல்லை இல்லை, கால் வந்து கட் ஆகிடுச்சா? இல்லை கரெக்டாக பாருங்க, நான் கரெக்டாக போட்டு எடுத்துருக்கேன். டேடி வந்து சொன்ன பேச்சு கேட்க மாட்டுறாரு, அவசரப்படுறாரு. பொறுமை இருக்க மாட்டேது, வயசாகிடுச்சு, பொறுமை கிடையாது ஒன்றும். இப்போ வந்து அடுத்த பேட்ச் அற்புதமாக போகிறோம். திரும்பி சிவா அடங்க மக்கா மக்கா இரே. சரி கட் பண்ணு. ஓகே, அடுத்த பேட்ச் ரெடி ஆகிடுச்சு. தரமாக போடுவோம் அடுத்த பேட்ச். நான் ஃபஸ்ட்டு போட்ட ஃபார்மேட் தான் கரெக்டு. நல்லா அழகாக உதவி அந்த தண்ணியை தெளி அதை தெளின்னு சொல்லி
முடிச்சு விட்டீங்க, இப்படி முடிச்சு விட்டீங்களாப்பா. பாதி வச்சியா, பாதி போட்டு. இப்போ இதெல்லாம் பண்ண ஒட்டிக்கும் ஒன்றோட ஒன்று. என்னடி அந்த செஞ்சு இப்போ வந்து நாளைக்கு என்ன கிழமை? நாளைக்கு ஞாயிற்றுமா. அதுக்காக நீ இப்போ சைடிஷ் பேர் ரெடி பண்ணுற. ஆமாம், சைடிஷ் பக்கடாவா? ஐயா ஐயா ஐயாவா? ஐயா சொத்துக்கு இல்லை பஸ்ஸு இது விஷயமா தொத்துக்கு எதுவும் வைக்க மாட்டா. ஏன் பீன்ஸ் இருக்கு, இந்த முட்டை பொரிச்சு கொடுத்துருக்காங்க உனக்கு, அது இல்லாமல் இப்படி அப்படி திங்க சொல்லுது ருஷியா. மழை பெய்ந்தால் எதுனாலும் சாப்பிடலாம். சாரத்துக்காக தான் சாப்பாட்டுக்காக தான் இல்லையா? ஆமாம், இது எல்லாத்துக்கும் சாட்டிஸ் மழை பெய்ய தான் சலிக்காது. மழை பெய்ய மட்டும் இதுயா. காந்திக்குமே உணவு என்ன அப்படின்னா, காந்தி வந்து டெய்லியும் வந்து என்னன்னா ஒரு கைப்பிடி மலாட்டை பயிர் சாப்பிடுவாரு, ஆட்டுப்பால் தினமும் குடிப்பாராம். அதுதான் அவருக்கு உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. முந்திரி பாதாமை விட மலாட்டை பயிரில் அதிகமான சத்து இருக்கு. ரெடி அப்படியா? ஓகே. ஆமாம், அப்போ வந்து பாலை குடிச்சு குடிச்சு தான் தெம்பா இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பாலை நிப்பாட்டுன்றது உனக்கு மலாட்டை பயிர் நிப்பாட்டி வண்டியை போட்டுருக்க அப்படியா? அப்படிக்குள்ளலாம் நான் வந்து எது தொட்டுன்னு தரும்போது அறந்ததும் சரி 50 பைசா மழை போவேன்னா வச்சு 10 மழை பேர் 50 பைசா வாங்கினது அது சாப்பிடுவேன். குழம்புலாம் தண்ணி ஊற்றிலாம் சாப்பிடுவேன். என்ன சாப்பிடுவேன்? சாராயமா? இல்லை இல்லை, குழம்பு இல்லாமல் இல்லை விட தண்ணி ஊற்றி சாப்பிட்டு மழை பெய்ய தொட்டு கூட சாப்பிடலாம்னு சொல்கிறேன். வேறு எதுவும் தேன்னா சரி. ஒன்றும் இல்லை காய்ச்சி, வந்து கடையில் போடுற சேம் மலாட்டை பயிர் தான். இதை லைட்டாக நாங்கள் வந்து அந்த கேசரி பவுடர் மட்டும் கலக்கலை. கேசரி பவுடர் கலந்தோம் அப்படின்னா இது கடையில் போடுற அதே மலாட்டை பார்க்கறது தான். இன்னும் ரெடி கலர் கலர் மட்டும் ஆட் பண்ணல, ஃபுட் கலர் மட்டும் ஆட் பண்ணல. சரி, ஓகே, முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேறு இவங்க கூட சேர்ந்து நம்மளும் நீச்சல் அடிக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி ஒரு கூட்டமாக இருக்குதும் வந்துடும். அந்த மொத்த மலாட்டை பயிர் எடுக்கிறதுக்கு வர வாடு இருக்கு. அப்படியே இப்படி சுற்றணும் அப்படி கையை. ஓகே ஓகே, லாஸ்ட்டு பேட்ச்சு முடிஞ்சிச்சு வெற்றிகரமாக. ஐயோ, அதில் 1-2 பேர் சைடில் வந்துருச்சு. அதை எடுத்து உள்ளே போட்டு அவங்க சாவடிக்கிறாரு. எல்லாத்தையும் கீழே கீழே போட்டு பெரட்டி ரெடி பண்ணுவோம். இதெல்லாம் வந்து கிச்சனில் நடக்கிறது சாதாரணம் தான். கீழே ஒரு தூக்கி எடுத்து போடுறதும் இப்படியே பர்ஃபெக்டாக எதுவுமே இல்லை. பாரு, காலி பண்ணிட்டோம். கையில் தான் 1 கிலோ ஓட்டிக்கிச்சு போல். அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து பகடா போடுறோம், வெங்காயம் பகடா போடுறோம். அதையும் பார்த்து கட்டு கழிக்கணும். கண்டு கழுவிக்கலாம், கண்டு கழுவி ஊற்றாம தான் சரி. ஐயோ ஐயோ, காலையில் கிளம்ப வந்து அடுத்த வீடியோ வெங்காய பகடா போடுவோம். அது யார்? அது வந்து நீ தான் போடுவேன். ஆமாம், நான் தான் போடுவேன். வெங்காயம் அது பெரிய, அது நல்லா சூப்பராக போடுவோம். இங்கே காட்ட எங்கே கை மட்டும் தலைவனுக்கு ஒழுங்காக இருந்தால் தலைவனை கையில் பிடிக்க முடியாது. ஆமாம், ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டேன். நான் ஓடிட்டே இருக்க மாட்டேன். கடைசியில் தான் இப்படி உட்காந்து ஓடி இருந்தேன் பிறகு. ஓடி ஓடி தான் வந்து உட்காந்துருக்காங்க. ஓகே ஓகே, டன் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வேக விட்டுக்கலாமா? இல்லை, போதும். கருவிடுன்னு சொன்னேன். கருணா ஆச்சு, நாள் கிடையாது. அண்ணா சரியாக போடலாம். சூப்பர். ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணட்டுமா? இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இந்த முட்டைகள்லாம் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா ஓகே தான். இதான் ரெடி பக்குவம். எதை நீங்கள் வேக போட்டாலுமே அதில் இருக்க ஈரப்பதம் புரியுற வரைக்கும் பபுள்ஸ் வந்துட்டு இருக்கும். இந்த ஈரப்பதம் உறிஞ்சோடனே பபுள்ஸ் கொஞ்சம் கம்மியாகிடும். பபுள்ஸ் கம்மியானே தெரிஞ்சுக்கலாம். சரி, கலர் வந்துட்டா அப்படியே உள்ள வேக்காட்டு சரியா போச்சு. தலை 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 அப்படியா? வீடியோ எடுக்கும்போது பின்னாடி பேக் வந்து வாயடிக்கிறது பாட்டு ஃபேனை வேறு போட்டுருக்கு. அந்த ஃபேன் சத்தம் அதிகமாக இருக்குது, கம்மியாக
ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா புளியோதரை. சரிங்களா? கோவிலில் போட வேண்டியது நம்ம வீட்டில் போடுறாங்க. ஓகே, பரவாயில்ல, சாப்பிடுவோம். சரி, நீ இப்போ கடைசியாக இப்போ புளியோதரை சாப்பிட்ட ஞாபகம் இருக்கா? இல்லை வள்ளூர் போட்ட வள்ளூர் தெரிஞ்சு போனேன், அங்கே போட்டாங்க, சாப்பிட முடியல. சாப்பிட முடியல. சரி, புளியோதரை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். சூப்பராக இருக்குது. ரெடிமேட் புளியோதரை தானம்மா? ரெடிமேட் புளியோதரை தான். மசாலா இருக்கு. ஆனால் எனக்கு இது பத்தலை. ரைட்டாக இன்னும் கொஞ்சம் கலந்துக்கும். அம்மா வீட்டில் செஞ்சதா? இங்கே ஓ, தங்கச்சி வீட்டில் இருந்து செஞ்சது. இப்போ ரெடிமேட் கிடையாதா? அப்புறம் இந்த டப்பாவில் கொடுத்து ரெடிமேட் வச்சுக்கிட்டேன் நான். இதான் கைஸ் பர்ஃபெக்ட் மிக்சிங் எனக்கு. சரிங்களா? கூடவே பீன்ஸ் பொரியல் இருக்கு, 2 புல் பாயில் இருக்கு, கூடவே நான் பொரித்த புல்லட் பக்கோடா. மல்லாட்டை பக்கோடா. மல்லாட்டை பக்கோடா. பார்க்கவே என்ன சொல்றது, பாதி வந்து பாதி வேகாத மாதிரி இருக்கு. தேர்ட் பேட்ச் வந்து லைட்டாக வேகாத மாதிரி எனக்கு ஃபீலிங். பாக்கி எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. கலந்து விட்டுமா? சரி, ரைட்டு. புளியோதரையும் புல்லட் பக்கோடாவும் இதுதான் இன்னைக்கு லஞ்ச். ஓகேவா? ஓகே, பை கைஸ்.